இந்திய திருநாடு பன்மொழிகளின் சங்கமம் என்பதை கருத்தில் கொண்டு உலகின் மிக மூத்த தனிச்செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை இளைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த தமிழ் மொழிக்கும் இதர இந்திய மொழிகளுக்குமான மொழியியல் உறவு, தென்னிந்திய பழங்குடி மக்கள் பேசும் மொழிகள் குறித்த பதிவுகள், பாறை ஓவியங்கள் தொடங்கி கல்வெட்டுக்கள், அச்சுக்கலை வழியே கனித்தமிழ் வரையிலான தமிழ் மொழியின் நீண்ட பயணம் குறித்த பல அரிய பதிவுகள் உயர் தொழில்நுட்ப வசதியுடன் இந்த மொழிகளின் அருங்காட்சியகத்தில் இடம்பெறும். பண்பாடு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையினை இலக்கியம், வரலாறு மட்டுமின்றி தொல்லியல், அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொணர்ந்த சான்றுகளையும் அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறுவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் நமது அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இரும்பு கால தொல்லியல் தளங்களில் சேகரிக்கப்பட்ட சான்றுகள் குறித்து உலக புகழ்பெற்ற ஆய்வகங்களில் இருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு ஒருக்கும் தொழில்நுட்பத்தின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது எனும் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உலகிற்கு அறிவித்தார்கள். உலகின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த ஆய்வு முடிவுகளை வரவேற்றும் பாராட்டியும் உள்ளனர். இரும்பின் தொன்மை குறித்தும் பழந்தமிழரின் தொழில்நுட்ப திறன் குறித்தும் வெளியான இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உலகத் தமிழர்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இவ்வேளையில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவுகூர்ந்து இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்லுவோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறிய செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலவந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும். பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா, பெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருள்களில் தொல் மரபணுவியல் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி, மகரந்த பகுப்பாய்வு போலன் அனாலிசிஸ், தூண்டொலி வெப்பக்கால கணிப்பு ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டர் லிமினிசன்ஸ் டேட்டிங், மட்பாண்டவியல் செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும். வரும் நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் தென்கிழக்கு ஆசியா, மத்திய தரைக்கடல் பகுதி, அரேபிய தீபகற்பம் மற்றும் ரோம பேரரசு பகுதிகளுடன் பழந்தமிழர் மேற்கொண்டிருந்த கடல்வெளி வணிகச் சிறப்பினை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு ஆழ்கடல் அகழ்வாய்வுகளை தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர்களின் ஆலோசனையுடனும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடும் காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களை உயர் தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது. இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிகச் சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டிற்கு வருகை பெறும் பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழரின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியின் சிறப்புகளை அறிமுகப்படுத்தும் விதமாக மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் உருவாக்கப்படும். காலத்தை வென்ற கைவினைஞர்களின் கைவண்ணத்தில்
ஐம்பொன்னால் உருவான 2000க்கும் மேற்பட்ட செப்பு திருமேனிகள் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. சிற்ப அமைதி, உடல்நிகழ் தோற்றத்தன்மை, எழில்மிகு முத்திரைகள் கொண்ட சிற்ப திருமேனிகளை வெளிநாட்டவரும் கண்டு வியக்கும் வகையில் மரபுசார் கட்டடக்கலை வடிவமைப்புடன் கூடிய காட்சி அரங்கம் ஒன்று 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்படும்.